ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ராமச்சந்திரன் ராகவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம மாறன் கார்த்தியை வெளியில கொண்டு வர முடியல. கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்க என்னடான்னா விஜய்க்கு ஆதரவாவே எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது கரெக்டா வீரா பாலாஜியை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படியே பாலாஜி விஜய்க்கு எதிரா எல்லா பேசவும் கடைசியில நம்ம மாறன் கார்த்திய வீரா மாஸ்டர் பிளான் போட்டு வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ராமச்சந்திரன் ராகவன் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது மாறன் கார்த்தியை வெளியில கொண்டு வந்துடலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கவும் எந்த ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேங்குது. மாறனுக்கு மேல ஏதோ தப்பு இருக்க மாதிரி ஆதாரங்கள் கரெக்டா இருக்கவும் மாறனை வெளியில எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. கடைசி நேரத்துல விஷயம் கோர்ட் வரைக்கும் வந்துடுது. அங்க என்னடானா விஜயோட ஃபேஸ்ல யாரோ கை வச்சு அடிச்ச மாதிரி ஒரு கை தடமும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்க உள்ளவங்களும் என்னோட கட்சிக்காரங்களை இந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த நிக்கிற பொண்ணு ரொம்பவே பாவம். என்னோட கட்சிக்காரங்களை இந்த மாதிரி செய்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது, பெரிய தண்டனை வாங்கி கொடுக்குறவங்க மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயம் ரொம்பவே பாவம் போல அப்படியே அழுற மாதிரி அந்த இடத்துல சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களும் எங்க விஜய் நல்லவளா தான் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாறன் கார்த்தியை கூண்டில் நிற்க வைக்கிறாங்க. இந்த சைடு விஜயை நிற்கிறாங்க. இந்த நிற்கிறாங்களே இவங்க தான் கார்த்தி, இவங்களோட ஒய்ஃப் தான் விஜய். ஃபர்ஸ்ட் இவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன 2வது நாளே இன்னொரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிருந்தாவும் இந்த கார்த்தியை சேர்ந்து தான் என்னோட கட்சிக்காரங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் வீராவும் பிருந்தாவும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவங்க தான் இவ்வளோ துன்புறுத்தினாங்க, இங்கே எல்லாமே மாற்றி இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கும் பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்க மாதிரி வெளியில நடிச்சிட்டே இருக்காங்க. எதிர்த்து நின்னவங்களும் என்னோட கட்சிக்காரங்களையும் இவங்க சும்மா விடலை. இந்த நினைக்கிற விஜய் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே துரோகம் பண்ணியிருக்கா, துன்பம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்தவங்களும் அப்படி என்னதான் பிரச்சனை ஆச்சு, இந்த பொண்ணு என்ன பிரச்சனை பண்ணா அப்படின்னு கேட்கவும் மாறணும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன்னு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தங்கியிருந்த குடிசை எரிச்சு என்னோட ஒய்ஃபையும் என்னையும் கொல்ல பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்கா, அப்ப இவளை சும்மாவா விடணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டவங்களும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எதுக்குமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது, நீங்க அவன் மேல உள்ள வெறுப்புனால இந்த மாதிரி பழிய போடுறீங்க என்னோட கட்சிக்கார மேலன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவா இந்த சைடு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாறன் அந்த இடத்துல ரொம்ப கோபப்படுறாங்க. இந்த நிற்கிற விஜய் நல்லவளே கிடையாது, அதனால தான் அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே உள்ளவங்களும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவங்கள கெட்டி போட்டு அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கவும் மாறனும் அந்த இடத்துல ஆமாம் அவளை அடித்தேன், அவள் செய்த வேலைக்கு இந்த மாதிரி தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறனுக்கு மேலே தப்பு இருக்குது, நீங்கள் அவளை கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படிதானே சொல்லிட்டு கேட்கவும் மாறனும் அவள் பண்ண தப்புக்கு இதுக்கு மேலேயும் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி பேசவும் அங்கே உள்ளவங்களும் அப்போ மாறன் இந்த மாதிரி பண்ணது தப்பு தானே, பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி சாட்டையால் அடிக்கலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வீராவும் மாறன் ஒரே ஒரு தப்பு பண்ண போய் இவ்வளோ விஷயத்துல மாட்டிட்டானேன்னு நினைச்சிட்டு எல்லா பிரச்சனையும் விஜய்னால தான் நடந்தது, ஆனா எதுவுமே வெளியில வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல ராகவன் கண்மணி பிரியறதுக்கு காரணமும் இந்த விஜய் தான் சொல்லவும் ராகவன் ராமச்சந்திரனையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அங்க என்னன்னா விஜயும் இந்த மாமா இந்த ராகவன் எல்லாரும் சேர்ந்தும் என்னை குடும்பப்படுத்தினாங்க, இந்த ராகவன் மச்சான கண்மணி அக்காவும் பிரியறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு துன்புறுத்தினாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த உடனே ராகவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது. ராகவனும் எல்லாத்துக்கும் காரணமும் அவ தான் எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணா, சரி ஒரு வாட்டி தப்பு பண்ணும்போதும் அடுத்து இந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டான்னு தான் நாங்கள் நம்பினோம், இப்போ என்னடானா இது வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரனும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கார்த்தியும் இனிமே எனக்கு விஜய் கூட வாழவே முடியாது, அவளை நான் ஒய்ஃபாவே ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லவும் அங்கே உள்ளவங்களும் இல்லை உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் விஜய் தான், அதுக்கப்புறமா தான் எதுக்கு நீங்கள் பிருந்தாவை மேரேஜ் பண்ணீங்க, தேவையில்லாமல் அப்போ நீங்கள் தானே இப்படி செய்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே குற்றம் வர மாதிரியே இருக்குது. அப்போ உங்கள் செகண்ட் ஒய்ஃப் பிருந்தாவை கூட சேர்ந்து தானே இந்த பொண்ணை தேவையில்லாமல் துன்புறுத்திருக்கீங்க அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை முறையாக டைவர்ஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி 2வது பிருந்தாவை மேரேஜ் பண்ணலாம், இதெல்லாம் தப்பு தானே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு
கார்த்தி மேல அப்படியே கேஸ் திரும்பிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மா, வீரா எல்லாரும் என்னடா இங்க வந்து பார்த்தா தலைகீழா இருக்குதே, கார்த்தி மாறன் மேலேயே இன்னும் பிரச்சனை அதிகம் ஆயிட்டே இருக்குதே, இதுக்கு மேல விட்டா சரி வராதுன்னு நம்ம வீராவும் நினைக்கிறாங்க. எல்லாரும் நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல பாலாஜியும் வராங்க. பாலாஜிய பார்த்த உடனே விஜய்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. என்னடா பாலாஜி இப்ப எதுக்கு இங்க வந்தான்? இவன் வந்து என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. வீராவுக்கு இவனை பத்தி தெரிஞ்சிட்டா, வீராவுக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இவனை வச்சு ஒரு பிளான் பண்ணிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நினைக்கிறாங்க. சரி என்ன நடந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது, பயத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயோட அம்மாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, என்னடா இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே வீராவை இந்த சாட்சியை விசாரிக்கணும்னு சொல்லவும் அங்க என்னன்னா நம்ம பாலாஜியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாலாஜி விஜயை பார்த்து இது என்னோட ஒய்ஃப் தான், நாங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருந்தோம், அவளுக்கு நான் எனக்கு அவான்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து வேற ஒருத்தங்கள நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா. அதுலேருந்து எனக்கு மனசே தாங்கல. நானும் அவளும் ரொம்பவே காதலிச்சோம். அது மட்டும் இல்லாம ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டோம்னு சொல்லி பாலாஜி ஒரு பெரிய உண்மையை வெளியில கொண்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயும், இல்லை எனக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, இவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய போடணும்னு இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பேசவும் அங்க உள்ளவங்களும், ஆமா என் கட்சிக்காரங்களுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, வீணா இவங்க மேல பழிய போடுறாங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மாறன் கார்த்திக்கு சப்போர்ட்டா பேசக்கூடிய ஆளை வந்து, இல்ல நீங்க வேணும்னா இவங்களை விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லவும் பாலாஜியும் அது எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் இருக்குன்னு அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் டாக்குமெண்ட்டை நீட்டுறாங்க. அங்க உள்ளவங்களும் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இதுல எல்லாமே உண்மையா தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதே நம்ம பாலாஜி செமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிக்கிற விஜய் கூட தான் நான் இனிமே வாழுவேன், எனக்கு விஜய ரொம்பவே பிடிக்கும், அவ அந்த கார்த்தியை மேரேஜ் பண்ணக்கு முன்னாடியே எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் முடிஞ்சிட்டு, அதனால என்னோட ஒய்ஃப் விஜயை என் கூடவே சேர்த்து வச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட விஜயும், எதுக்கு இப்போ இந்த பாலாஜி இப்படியெல்லாம் பேசுறான், நம்மளோட உண்மை எல்லாமே வெளிவந்துடும் போல அப்படின்னு நினைச்சு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. வீரா வள்ளியம்மைக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. கேட்டுட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரன் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்றாங்க இவங்க, விஜய்க்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டா, இது என்ன புது கதையா இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் கார்த்தியை ஏமாத்திட்டாளா அப்படி சொல்லிட்டு ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க. மாறன் கார்த்தியும் சரியா கேளுங்க, இந்த பாலாஜியை கல்யாணம் பண்ண அப்புறமா தான் என்ன மேரேஜ் பண்ணியிருக்கான்னு கார்த்தி நினைக்கிறாங்க. இனிமே இவ கூட வாழவே முடியாது, விஜய் பண்ண துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே அவளை பேசாம உள்ள தள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரி மாறன் வெறுப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியாட்டு விஜய்க்கு ஒரு தண்டனை கிடைக்குதுன்னே சொல்லலாம்.